கோவைக்காயில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் நம்ம பண்ணலாம். இது வந்து வெள்ளரிக்காய் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் சின்ன சைஸில். இங்கே வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் நிறையவே அவைலபிள் தான். ஸோ இது வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா கழுகிட்டு 2 சைடும் இந்த மாதிரி காம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ரவுண்டாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், நீட்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்ல பழுத்ததானா உள்ளுக்கு நல்லா ரெட் கலரில் இருக்குது. அது வந்து நம்ம பொரியலுக்கு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. லைட்டாக இந்த மாதிரி ஒரு கலர் வந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம அதெல்லாமே எடுத்துக்கலாம். வீட்டிலே உள்ள கோவைக்கான நமக்கு வந்து பிஞ்சாக நம்ம எடுக்க முடியும். நம்ம கடையிலலாம் வாங்கிக்கும் போது கண்டிப்பாக எல்லாம் கலந்து தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே நான் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்து கொஞ்சம் உப்பும் இந்த கோவைக்காய்க்கு தேவையான அளவுக்கெல்லாம் முதல்ல நான் சேர்த்துட்டேன். உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தீ குறைவாகவே வச்சு நல்லா குக் பண்ண வைங்க. இந்த டைமில் இதுக்கு ஒரு பொடி கூட நம்ம தயார் பண்ணணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது நல்லா வறுத்தெடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குது, இந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது. பாதி ரோஸ்ட் ஆகும்போதே ஒரு 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 4லேருந்து 5 காஞ்ச மிளகு இருக்குல்ல, அதுவும் கூட சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம நல்லா ஆறாம் வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோஸ் பவுடராக பொடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப க்ரீமியாக அரைக்கக்கூடாது. கோவைக்காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இந்த பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம். முதல்ல கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் இதில் சேர்த்துருந்தேன். இதில் ஈரப்பதவில் இருக்கிறதுனால ஈஸியாக குக் ஆகிடும். ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் ஹார்டாக இருக்குது அப்படின்னு தோதிடுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் தளிச்சுட்டு கவர் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, எல்லாமே சேர்த்து கிண்டி எடுத்துடலாம். வேர்க்கடலை கொஞ்சம் தாராளமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனாக பொடிக்காமல் இந்த மாதிரி கோஸாக கண்டிப்பாக பொடிச்சு எடுத்துக்குங்க. அதே மாதிரி ட்ரை சில்லி உங்களுக்கு தேவையான அளவுக்குள்ளவும் சேர்த்துக்கலாம். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு டிஷ் தான் இது. ரசம் சாதம் எல்லாத்துக்கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கோவைக்காய் கிடச்சிடுச்சுன்னா நீங்களும் இது செஞ்சு பாருங்கள்.